தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் பெயரால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதுக்கு தொடக்க நூல் 12ஆம் அத்தியாயம் 1 இறை வார்த்தைகள். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டவிருக்கிற நாட்டுக்கு போக கடவாய். நாம் உன்னை பெருங்குடியாய் பெருகச் செய்து உன்னையும் ஆசீர்வதித்து உன் பெயரையும் மேன்மைப்படுத்துவோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். மேலும் பூமியுள்ள இனமெல்லாம் உன் வழியாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று அருளினார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? எனக்காக சொல்லப்பட்டது. அப்படி ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இதில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ நான் காணிச்சு தர நாட்டுக்கு போகணும். எப்படி போகணும்? உன் தந்தையை விட்டு, உன் தாயை விட்டு, நீ குடியிருக்கிற இந்த ஊரை விட்டு நான் காட்டித்தர நாட்டுக்கு போகணும். அப்போ தான் என்ன ஆகும்? நீ ஆசீர்வதிப்பாய். அங்கே நான் உன்னை பெருக பண்ணுவேன்றாரு. எப்படி பெருக பண்ணுவேன்? உதாரணத்துக்கு ஒரு பெண். அந்த பெண்ணை நம்ம இங்கே கற்பனை பண்ணுவோம். அந்த பெண் யார்? மரியா. அங்கே பேர் உள்ள ஒரு பெண். அந்த பெண்ணை பார்த்து இந்த வாக்கியம் சொல்லுது, நான் காட்டி தர நாட்டுக்கு நீ போவான்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பெண்ணுக்கு திருமண வயது அடையுது, திருமணம் ஆகுது. அந்த திருமணமானால் அவளை எங்கே போகணும்? கணவன் வீட்டுக்கு போகணும். அப்போ அவள் என்ன பண்ணுறா? தன்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய தந்தையும் அவளுடைய இருக்கிற அந்த ஊரையும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்படி எல்லாரையும் விட்டுட்டு அவள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வேறு நாட்டிற்கு அவள் போகிறா. அங்கே போனால் என்னாகும்? நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எப்படி பெருக பண்ணுவா? இவன் அங்கே ஒற்றைக்கு போகிறான். அங்கே போகிறப்ப அங்கே என்ன ஆகுது? கணவன் கிடைக்கிறப்படி. அப்போது 1 2 ஆகுது. பின்ன என்ன அங்கே கிடைக்கிது? மாமியார், மாமனார், நாத்தனார், மைத்துனி, இப்படி நிறைய பேர் அந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா கணவன் மணியான இவங்களுக்கு ஆண்டவர் மக்கள் செல்வங்களை கொடுக்குறாரு. அப்போது அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்குது. அப்படியாக ஒரு பெரிய இனத்துக்கு இவர் தாயாவா. ஒருத்தருக்கு மனைவி, ஒருத்தருக்கு மருமக, ஒருத்தருக்கு இப்படியாக ஒவ்வொரு உறவு முறையும் சொல்லி அவள் பெருக பண்ணுறாள். ஆனால் எல்லாரும் யார்? ஒருத்தி தான். பேர்கள் தான் பல, ஆனால் அவள் ஒருத்தி தான். அதே போல் தான் நம்ம ஆண்டவரை எப்படி வேணால் நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம். ஆனால் அவர் ஆண்டவரை மாத்திரம்தான் அது குறிக்கும். நீ அங்கே போய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பாய். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, என் மருமக வந்தது, என் மக வந்த இடம், என்னுடைய பேரக்குழுத்திய வந்த இடம் அது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட மாறும். நீ அங்கே போய் சொன்னீங்கன்னா தொட்டது தொடங்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அங்கே எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்கிறாரு. அப்போ நீ மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீ யாரையெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வாழ்த்துறையோ ஆசீர்வதிக்கிறையோ அவங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போது நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, உன் வழியாய் பூமியில் உள்ள இனமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லாமல் நம்ம யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கப்போ அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ உன்னை மறந்து நான் காட்டித்தர நாட்டுக்கு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்ம முயற்சி செய்வோம். முயற்சி செஞ்சால் மதி, பிறகு எல்லாம் ஆண்டவரை பார்த்துக்குவார். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவர் கையை பிடிக்கணும். நடக்கிறப்பா அவங்க கூட நடக்கிறப்பான்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் கூட நடக்கணும். இன்னும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் கப்ரியேல். நான் இறை வார்த்தை அறிவிக்க உங்கள் முன் வந்திருக்கிறேன். இதெல்லாம் கேட்டு பயனடைங்க. நல்லதாக இருந்தால் ஒரு லைக் பட்டன் அமுத்துங்க. கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.
தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.